வணக்கம். நம்ம நட்சத்திரங்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது ரிஷபத்துல வருது. ரிஷபம்ங்கிறது நிலம் சார்ந்தது. எர்த் சைன் அப்படிங்கிறது. அப்போ பூமி, நிலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். சந்திரனோடது. இதுக்கு தேவதா, பிரம்மா. அதுக்கு சிம்பல் 2 இருக்கு. ஒண்ணு காளமாடு. அதான் அந்த ரிஷபத்துக்கு சிம்பலே காளமாடு தான். அடுத்தது செவ்வானம். எதுக்கு செவ்வானம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சூரியன் இருக்கிற இடத்துல சந்திரன் இருக்க முடியாது இல்லையா? 2 பேரும் சேர்ந்து இது பண்ண முடியாது. அதே மாரியே எப்போ சூரியன் உதயம் ஆகும்போது சந்திரனுக்கு அங்க வேலை இல்ல. ஆனா அந்த சூரியன் உதயம் ஆகும்போது, அந்த ஒரு இந்த இது இருக்கு இல்லையா? இரவு முடிஞ்சு பகல் வரும்போது, அந்த வானம் சிவப்பா இருக்கும். ஏன்னா, இது சுக்கிரனோட வீடுங்கிறதுனால தான் இந்த இது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ சன் செட் ஆகும்போதும், உங்களுக்கு அவர் சூரியன் கீழ இது பண்ணும்போதும் செவ்வானம் தெரியும். அதனால இதுக்கு செவ்வானம் இதுக்கு ஒரு இதுவா குடுத்துருக்காங்க. சிம்பலா குடுத்துருக்காங்க. 2வது இது 4வது நட்சத்திரம். அது 4வது நட்சத்திரம்னாலே, அது நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி குடுக்குறது. நிரந்தரத்த குடுக்கறது. எப்படி ஒரு ஒரு டேபிள் இருக்கிறதுக்கு 4 கால் இருக்கோ, ஒரு வீட்டுக்கு 4 பில்லர் வேணுமோ, அது மாரி 4 இருந்தா தான் ஒரு வண்டி ஓடணும்னா, அதுக்கு 4 சக்கரமும் ஒழுங்கா வேலை பண்ணணும். ஒரு சக்கரம் இல்லாட்டா கூட ஓட முடியாது. ஸோ, அப்படிங்கும்போது 4ஆம் நம்பர்ங்கிறதே ஒரு மிகவும் நல்ல ஒரு நம்பர் தான். ஸோ, அது மட்டும் இல்லாமல், இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பகவான் மேஷத்துல ரீப்ரொடக்ஷன். மனிதர்களே மனிதர்கள், மிருகங்களே மிருகங்கள் எல்லாமே தன்னைத்தானே ஒரு செடி குழம்புக்கு இருந்தா கூட அது கிட்டேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு குட்டி செடி வரும். அது மாரி ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தது மேஷத்துல. அதுக்கப்புறம் ரிஷபத்துல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, மனிதர்கள படைச்சாச்சு. எல்லாத்தையும் படைச்சாச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு ஜீவிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அந்த ஜீவிக்கிறதுக்கு ரீசன் வேணும்னா, அது ஒரு ரீப்ரொடக்ஷன் வேற பண்ணணும். லாங் லைஃப் பொறந்து பொறந்து உடனே செத்து போயிட்டா அப்புறம் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவங்க லாங் லைஃப் இருக்கணும். அவங்க ரீப்ரொடக்ஷனும் பண்ணணும். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ருசிகரமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுகளுக்கு அவங்களுக்கு பசின்னு ஒண்ணு இருக்கணும். பசி இருந்தா தான் ஜீவிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உடம்புல, சரீரத்துல ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க விவசாயம் பண்ணணும். தன்னுடைய ஆகாரத்தை தானே தயாரிச்சுக்கணும். தானே அத அத வித்து அதுல உள்ள பைசா அதுலேருந்து அவங்க வாழணும். பைசான்னு கிடையாது. அந்த சமயத்துல பண்டமாற்றம் இருந்தது. ஸோ, அப்போ இதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காளமாடுங்கிறது ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போய் சேர்க்கறது. அதனால தான் இது காளமாடு. விவசாயத்துல 2 மாடும் சேர்ந்து ஒண்ணாக ஓட்டும்போது தான், அது சொல்லுவாங்களே, ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பண்டத்தை எடுத்துன்னு போகிறது. அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல முழுசா என்னது அப்படின்னு தெரியல எனக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. எல்லாமே பாருங்க, எல்லா நட்சத்திரமும் நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி